செந்தில் பாலாஜிக்கான நிபந்தனை ஜாமீனுக்கான 2 பிணை உத்தரவாதங்களை நீதிபதி கார்த்திகேயன் ஆய்வு செய்து வருகிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் இன்று உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இந்நிலையில் செந்தில் பாலாஜிக்கான நிபந்தனை ஜாமீனுக்கான 2 பிணை உத்தரவாதங்களை நீதிபதி கார்த்திகேயன் ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களோடு நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய அந்த நிபந்தனை ஜாமீன் உச்சநீதிமன்றம் இன்று வழங்கியிருந்தது. அதற்கு பல்வேறு நிபந்தனைகளையும் விதித்திருந்தது. அதன்படி நிபந்தனை உத்தரவாதங்களுக்காக, அதாவது பிணை உத்தரவாதங்களை எங்கு தாக்கல் செய்வது என்ற நிலையில் குழப்பம் என்பது ஏற்பட்டது. விசாரணை அதிகாரியின் முன்பாகவா அல்லது விசாரணை நீதிமன்றத்தின் முன்பாகவா என்ற ஒரு குழப்பம் என்பது ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியினுடைய தரப்பிலுடைய பிணை உத்தரவாதங்களை நீதிபதி கார்த்திகேயன் தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறார் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அதில் இன்னொரு மிக சிக்கல் என்னவென்றால், செந்தில் பாலாஜிக்காக அவரது தாய் மாமாவும் நண்பர் ஒருவரும் பிணை உத்தரவாதங்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 உறவினர்கள் தாக்கல் செய்த இந்த பிணை உத்தரவாதத்தில் தனக்கு சந்தேகம் இருப்பதாக நீதிபதி கார்த்திகேயன் தற்பொழுது சந்தேகம் தெரிவித்திருக்கிறார். எனவே இதில் எதுமாதிரியான உத்தரவாதம் என்பது நடைமுறையை பின்பற்ற வேண்டும், அந்த வழக்கமான நடைமுறை பின்பற்றப்பட்டதா என்ற ஒரு சந்தேகம் இருப்பதாக நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். இது சம்பந்தமாக வழக்கறிஞர் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து வழக்கறிஞர் வர வேண்டும் என்று நீதிபதி ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். இன்னும் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டபடி தாக்கல் செய்யப்பட்ட 2 பிணை உத்தரவாதங்களை நீதிபதி கார்த்திகேயன் தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறார். தியாகராஜன் மற்றும் சிவபிரகாசம் என்ற பெயரில் 2 பிணை உத்தரவாதங்களை செந்தில் பாலாஜியினுடைய உறவினர்கள் தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணங்களை நீதிபதி ஆய்வு செய்து வருகிறார். மேலும் இதற்கான கால அவகாசம் இன்னும் எடுத்துக்கொள்ளும் என்ற சூழ்நிலையில் தற்பொழுது இன்று செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஜாமீன் உத்தரவாதங்களை நிறைவேற்றுவதில் சிக்கல் எழுந்திருக்கிறது. அவர்கள் தாக்கல் செய்திருந்த ஆவணங்களை நீதிபதி ஆய்வு செய்து வருகிறார். இதில் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து கருத்துக்களை பெறவும் நீதிபதி விரும்பியிருக்கிறார். அதற்காகத்தான் அமலாக்கத்துறை வழக்கறிஞரை நேரில் ஆஜராகுமாறு நீதிபதி சற்று நேரத்திற்கு முன்பு ஆஜராகியிருந்தார். இதுவரைக்கும் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து வழக்கறிஞர் யாரும் இன்னும் ஆஜராகவில்லை. இந்த சூழ்நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து இன்று விடுவிக்கப்படுவதில் தாமதமாக கூடும் என்ற தகவல் தற்பொழுது திமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சுமார் 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக அதிகபட்சமாக கைதி ஒருவர், அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாகத்தான் கைதி ஒருவர் பிணையில் அனுப்ப முடியும். அப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது இதுவரைக்கும் அதற்கான உத்தரவு என்பது பெறவில்லை. ஏனென்றால் பிணை உத்தரவாத தொகை 25 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும், 2 நபர்கள் செலுத்த வேண்டும், தனது பாஸ்போர்ட்டை விசாரணை நீதிமன்றத்தில் சரண்டர் செய்ய வேண்டும். இது போன்ற நிபந்தனையை உச்சநீதிமன்றம் விதித்திருந்தது. ஆனால் இந்த 2 விஷயங்களையும் இன்னும் விசாரணை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. எனவே தற்பொழுது செந்தில் பாலாஜி உறவினர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட 2 பிணை உத்தரவாதங்களையும் நீதிபதி ஆய்வு செய்கிறார். இன்னும் அதை ஏற்றுக்கொண்டதாக இதுவரைக்கும் தெரியும். அதற்கு பிறகாக நீதிபதி தரப்பிலிருந்து, அதாவது விசாரணை நீதிமன்றத்திலிருந்து உரிய உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டு அந்த உத்தரவு சிறை நிர்வாகத்திற்கு வழங்கப்படும். அதை ஆய்வு செய்த சிறை நிர்வாகம் அதற்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனில் வெளியே விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் தற்பொழுது இன்று அவர் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் பார்க்கிறோம். ஏனென்றால் அதற்கான கால அவகாசம் முடிந்து விட்டதாகவே சிறை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதுவரைக்கும் எந்த உத்தரவையும் விசாரணை நீதிபதி இதுவரைக்கும் வெளியிடவில்லை. அதனால் இன்று செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியாகுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அந்த பிணை உத்தரவாதங்களை ஆய்வு செய்ய ஒப்புக்கொண்டதாகத்தான் தெரிகிறது. எனவே ஜாமீனில் சந்தேகம் இருக்கிறது. ஆனாலும் அது குறித்த நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. அது குறித்துதான் நீதிபதி தற்பொழுது கேள்விகளை எழுப்பி வருகிறார். தற்பொழுது அமலாக்கத்துறை தரப்பில்
அதன் வழக்கறிஞர் ரமேஷ் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருப்பதாக நீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் உச்சநீதிமன்ற உத்தரவில் பிணை உத்தரவாதங்களை எங்கு தாக்கல் செய்வது என்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தவில்லை, அதில் குழப்பம் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார் நீதிபதி கார்த்திகேயன். இதையடுத்து பிணை உத்தரவாதங்களை தானே ஆய்வு செய்கிறேன் என்று அவர் ஒப்புக்கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது அமலாக்கத்துறை தரப்பில் இது சம்பந்தமான விளக்கங்களை நீதிபதி கேட்டறிந்திருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அமலாக்கத்துறை இந்த வழக்கில் விசாரணை அமைப்பு, அந்த விசாரணை அமைப்பு தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தொடர்ந்து வாதங்களை முன்வைத்து வந்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தற்பொழுது அவரை விடுவிக்க எந்தவித எதிர்ப்பும் இல்லையா என்ற ஒரு கருத்தை அமலாக்கத்துறை தரப்பில் நீதிபதி கார்த்திகேயன் கேட்டதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற விசாரணையின் போது வீடியோ கான்பரன்ஸ் மூலம் செந்தில் பாலாஜி ஆஜராகி இருந்தார். அமலாக்கத்துறை தரப்பில் அவரை ஜாமீனில் விடுவிக்க எந்த எதிர்ப்பும் இல்லை என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உத்தரவாதங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா, அதில் உள்ள சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்ததா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அமலாக்கத்துறை தரப்பில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான உத்தரவு, அதாவது 2 பிணை உத்தரவாதங்களையும் ஏற்றுக்கொண்டதாகவும் அதே போல அவரது பாஸ்போர்ட்டை ஏற்றுக்கொண்டதாகவும் நீதிபதி ஒப்புக்கொண்டு கடிதம் கொடுப்பார். அந்த கடிதத்தை தான் சிறை நிர்வாகத்திடம் வழங்கி பிறகு அவர் பிணையில் விடுவிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது தற்பொழுது இருக்கிறது. எனவே தற்பொழுது அமலாக்கத்துறை தரப்பில் ஆட்சேபனை இல்லை என்று கூறப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏனென்றால் அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து வழக்கறிஞர் யாரும் கடந்த 2 மணி நேரமாக ஆஜராகாத ஒரு சூழல் இருந்தது. அதற்கு பிறகு அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் வர வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து அமலாக்கத்துறை தரப்பின் வழக்கறிஞர் ரமேஷ் நேரில் ஆஜராகியிருக்கிறார். ரமேஷனுடைய வருகை புரிந்த ரமேஷிடம் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். மிக குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்குவதில் உங்களுக்கு எதுவும் எதிர்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அதற்கு அமலாக்கத்துறை தரப்பில் ஆட்சேபனை இல்லை என்ற ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் உறவினர்கள், அதாவது 2 பிணை உத்தரவாதங்களை தாக்கல் செய்த செந்தில் பாலாஜியினுடைய உறவினர்கள் தியாகராஜன் மற்றும் சிவபிரகாசம் ஆகியோரிடம் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான விஷயம், இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் உங்களுக்கு தெரியுமா என்று நீதிபதி கார்த்திகேயன் தியாகராஜன் மற்றும் சிவபிரகாசம் ஆகியோரிடம் கேட்டிருக்கிறார்கள். இந்த உத்தரவாதம் தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. சிறையிலிருந்து அவர் செந்தில் பாலாஜியை விடுவிக்கப்படுகிறார் என்ற தகவலும் தற்பொழுது தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உச்சநீதிமன்றம் விதித்துள்ள நிபந்தனைகளை முழுமையாக பின்பற்றி விசாரணை நீதிமன்றத்தில் அவர்கள் உரிய ஒப்புதல் என்பது பெற வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான நடைமுறை. எனவே தற்பொழுது அதற்கான வழக்கமான நடைமுறை என்றாலும் கூட அதை செய்வதில் செந்தில் பாலாஜி வழக்கில் சற்று சிக்கல் ஏற்பட்டது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ஒரு பக்கம் 2 உறவினர்கள் தாக்கல் செய்த 2 பிணை உத்தரவாதங்களை சந்தேகம் இருப்பதாக நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். அதற்கு முன்பாக பிணை உத்தரவாதங்களை எங்கு தாக்கல் செய்வது, விசாரணை அதிகாரியின் முன்பு தாக்கல் செய்வதா அல்லது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருந்தது. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி உடைய நீதிமன்ற காவல் இன்றோடு முடிகிறது. எனவே அந்த நீதிமன்ற காவலை நீட்டிக்க வேண்டும், அதற்கான நடைமுறையை மேற்கொள்ள வேண்டுமா என்ற ஒரு குழப்பமும் இருந்தது. ஆக இந்த 3 குழப்பங்களும் தற்பொழுது ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் தற்பொழுது செந்தில் பாலாஜியினுடைய உறவினர்கள் தியாகராஜன் மற்றும் சிவபிரகாசம் ஆகியோர் தாக்கல் செய்த 2 பிணை உத்தரவாதங்களை நீதிபதி கார்த்திகேயன் ஏற்பதாக அறிவித்திருக்கிறார். எனவே இந்த பிணை உத்தரவாதங்களை ஏற்றுக்கொண்டதால் அது சம்பந்தமான உத்தரவு என்பது சிறைத்துறைக்கு மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்படும் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே புழல் சிறையில் தற்பொழுது செந்தில் பாலாஜி அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய புழல் சிறைக்கு முன்பு ஏராளமான திமுக தொண்டர்களும் அவரது ஆதரவாளர்களும் குவிந்திருக்கிறார்கள். அந்த பகுதி முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அவருடைய இந்த ஜாமீன் உத்தரவு சம்பந்தமான விவரங்கள் எல்லாம்
மின்னஞ்சல் மூலமாக புழல் சிறை நிர்வாகத்திற்கு அனுப்பப்படும் என்று தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. எனவே அவர் இன்று வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் இன்று உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. செந்தில் பாலாஜிக்கான நிபந்தனை ஜாமீனுக்கான 2 பிணை உத்தரவாதங்கள் தற்போது ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். அடுத்த கட்ட நகர்வு என்ன, விவரங்களை சொல்லலாம். பிணை உத்தரவாதங்களை ஏற்பது குறித்து ஒரு குழப்பம் என்பது சற்று நேரத்திற்கு முன்பு ஏற்பட்டது. எனவே செந்தில் பாலாஜி எப்போது வெளியாகிறார் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது தொடர்ந்து பலரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமலாக்கத்துறை தரப்பில் வழக்கறிஞர் யாரும் ஆஜராகாததால் உடனே அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் ஆஜராக வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தார், கார்த்திகேயன் உத்தரவிட்டிருந்தார். அதையடுத்து அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ரமேஷ் ஆஜராகியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அவரிடம் பிணை உத்தரவாதங்களை சிறப்பு நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதில், முதன்மை நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்றும் ஆட்சேபணம் இருக்கிறதா என்று கேட்டார். அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லப்பட்டது. இதையடுத்து பிணை உத்தரவாதத்தை நீதிபதி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அமலாக்கத்துறை தரப்பிலும் அதற்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கப்படவில்லை. எனவே நீதிமன்றத்தில் சிக்கல் தீர்ந்து விட்டது என்றுதான் தற்பொழுதைக்கு பார்க்கப்படுகிறது. ஆனால் 6 மணிக்குள்ளாக இதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு சிறை நிர்வாகத்திற்கு அதற்குரிய கோப்புகள் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் தற்பொழுது அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இந்த பிணை உத்தரவாதங்கள் ஏற்பு குறித்து ஆவணங்களை மின்னஞ்சல் மூலமாக புழல் சிறை நிர்வாகத்திற்கு அனுப்பப்படும் என்று நீதிமன்ற தரப்பிலிருந்து தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் அதற்கான உத்தரவுகள் எல்லாம் உரிய முறையில் தயாரிக்கப்பட்டு மின்னஞ்சல் மூலமாக புழல் சிறை நிர்வாகத்திற்கு அனுப்ப வேண்டும். அதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் என்ற தகவலும் இதுவரைக்கும் உறுதியாக தெரியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது.